வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? தனலட்சுமி மோகனசுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி கத்திரிக்காயை நம்ம நான்வெஜ்ஜி ஸ்டைலில் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணோம்னா நல்லா பிள்ளைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான கத்திரிக்காய் ஒரு 10-15 கத்திரிக்காய் சின்ன சின்ன பொடி கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன், பூண்டு. அதுக்கடுத்து பாருங்கள், இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் சேர்க்கணும் அப்படின்னா மிளகு கொஞ்சம் போல் எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சீரகம், சோம்பு, பெருஞ்சீரகம் 3 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இது 3 இது ஒரு 3 6 பொருளையும் நம்ம எண்ணெயில் வச்சு வதக்கிடணும். வதக்கிட்டு அந்த விழுதை நான் எடுத்து உங்களுக்கு நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் செய்முறை. இங்கே பாருங்கள் எப்படி வதக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆயில் விட்டாச்சு. கொஞ்சம் நிறைய இல்லை, கொஞ்சமாக விட்டுடணும். அடுத்து நம்ம அந்த 3 பொருள் மிளகு, சீரகம், சோம்பு அதை நல்லா வதங்க விடணும். அதுக்கடுத்து அது வதங்கின உடனே வெங்காயம், தக்காளி, பூண்டு இதையும் நல்லா வதக்கிடணும். இதை வதக்கி அரைச்சி நான் எப்படி கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் செய்முறை என்னன்னு சொல்லி காட்டுறேன். இதை விழுதாக்கி மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். எண்ணெய் ஊற்றிருக்கேன், அது நல்லா காயணும். காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் பொடியாக சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்து பொடியாக காமிச்சேன் இல்லைங்களா, அதை இதில் போடணும். பாருங்கள், கொஞ்சம் கடுகுளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கத்திரிக்காயை நல்லா அலசி அது பொரிஞ்ச உடனே போடலாம். கத்திரிக்காயை நம்ம போட்டாச்சு, நல்லா வதக்கிடணும். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். பாருங்க, கத்திரிக்காவே நிறம் மாறிடுச்சு. வதங்கி எண்ணெயில் வதங்கினதுனால கொஞ்சம் நிறம் நல்ல பார்க்கவே நல்ல பளபளன்னு நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள். அடுத்து நமக்கு தேவைக்கேற்ற உப்பு போடணும். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போடணும். ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் காரம் வேண்டாம். அதனால் இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு பாருங்க, கத்திரிக்காய் நல்லா எண்ணெய் கலரில் இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே நமக்கு நல்ல டேஸ்ட்டு தெரியுது இல்லைங்களா. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் ஊற்றிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் இப்போ இதை கிளறி விட்டுட்டு உங்களுக்கு கிளறியாச்சு. கத்திரிக்காய் நல்லா கொதி வரணும். கொதி அப்படியே அது எண்ணெயிலே பாதி வெந்திருக்கு ஏற்கனவே. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வெந்த பிறகு நம்ம இறக்கிட்டு நான் உங்களுக்கு எப்படி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது கத்திரிக்காய், இது மட்டன் ஸ்டைலில் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டு இது பண்ணி விட்டுடணும், கிளறி இறக்கிடணும். அவ்வளோதான். இது சாம்பாருக்கு, ரசத்துக்கு, கீரை கடையலுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இட்லி தோசை கூட தொட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். சைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.